வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து வச்சுருப்போம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரியணும், அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் யார் யார் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணால் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சுருக்கணுமா? ஏன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணுமா அப்படின்னா எந்த மினிமம் பேலன்ஸும் நீங்கள் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இதுக்கு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜஸ்னு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இதில் பெனால்ட்டிஸ் இருக்கா? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா பெனால்ட்டிஸ் இருக்கா அப்படின்னா அதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏஎம்சி கிடையாது, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இந்த மாதிரி கிடையாது. அப்புறம் வந்துட்டு சார்ஜஸ், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பெனால்ட்டி சார்ஜஸ் கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த அக்கௌண்ட்டை யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க. சரிங்களா? ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருந்தால் மட்டும் போதும், இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துருவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட மைஜியோ அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லிங்க்கு கீழே தரேன் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுட்டு உங்கள் ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓடிபி ஜென்ரேட் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பேங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சிம்மில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த சிம்மு வழியாக நீங்கள் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். சரியா? இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். இது ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பராக இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கும், அது அப்படியே கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களை வந்து பேன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, ஆதார் நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ரெண்டையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே உங்களோட ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். சரியா? என்ட்ரு பண்ணி வெரிஃபை ப்ரொசீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக காட்டும். உங்கள் ஃபோட்டோ, நேமு, அட்ரஸ்ஸு, உங்களோட ஏஜ் எல்லாமே கரெக்டாக காட்டும். எல்லாமே கரெக்டாக அப்படின்னா ஓகே. அண்ட் இந்த இடத்துல கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் கீழே உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்துட்டு அலர்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து அதில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், ஃபஸ்ட் நேம் ஆஸ் பர் பேன் கார்டு படி. ஓகேவா? ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. ஆனுவல் இன்கம் அதுவும் ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம். சரியா? நாமினி ஆட் பண்ணணுன்னா ஆட் கொடுத்துருங்க. நான் இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லேட்டராக நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். ஸோ நாமினி ஆட் பண்ணுறது சிம்பிள் தான். ரிலேஷன்ஷிப்பு, யாருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணால் முடிஞ்சு போச்சு. நாமினி வந்து ஆட் ஆகிரும். ஓகேவா? ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாமினி ஆட் பண்ணலாம். இல்லை நாமினி ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்கள்கிட்டே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து
சப்மிட் பண்ணும்போது இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக காட்டும். எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக, நம்மளோட நேம் கரெக்டாக இருக்கா, நம்மளோட ஏஜு, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கேஒய்சி வந்து பண்ண முடியும். எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் 8 மணி, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் இவங்க வந்து இருப்பாங்க இந்த கேஒய்சி பண்ணுறதுக்கு. சரியா? அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9:00க்குள்ளே. ஸோ இப்போ வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து ரிக்வெஸ்ட் போயிருக்கும். யாராவது அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். அவங்களோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் கால் வித் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அதாவது அந்த வீடியோ கால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரைட்டான ஸ்பாட்டில் உட்காந்துக்குங்க. ஓகேவா? எங்கேயாவது தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. நெட்டு கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஒரு பேப்பரு, பேனா, ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து லைவாக வந்து சிக்னேச்சர் போட்டு காட்ட சொல்லுவாங்க. அடுத்து வந்து உங்கள் பேன் கார்டு காட்ட சொல்லுவாங்க, ஆதார் கார்டு காட்ட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஏஜென்ட் வந்து போயிட்டுருக்கோம், க்யூவில் நம்ம நின்றுருப்போம். சரிங்களா? ஆன்லைனில் க்யூவில் நின்றுருப்போம். அவங்க வந்தவொடனே நம்ம வந்து அவங்கக்கிட்ட வீடியோ கால் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து வீடியோ காலில் உங்களோட பேன் கார்டு காமிக்கணும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேன் கார்டை காட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களை வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அசையாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சரு, ஸ்க்ரீனில் ஒரு 6 டிஜிட்டு வரும். அதை வந்து பார்த்து சொல்லுங்கள். ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும், அந்த நம்பரை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்து உங்களோட பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களோட பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு லைவாகவே நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து 2 to 3 days வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்புட்டெலாம் ஆகாது. வித்தின் ஒரு 1/2 hour இல்லைனா 1 hourல முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். ஜியோ பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து வந்துருச்சு. இந்த நம்பரில் தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் செக் பண்ணுவோம். ஒரு 4 digit பின் செட் பண்ணிக்குவோம். அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீயாக நம்மக்கிட்ட ஜியோ பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு கிடச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து நம்ம பணம் போட்டு வைக்கிறது, யாருக்கா அனுப்பணும், பணம் வச்சுக்கணும் அப்படின்னா எதுனாலும் இதிலே வந்து பண்ணிக்கலாம். எங்கே பணம் அனுப்புனாலும் இதை வச்சே நம்ம வந்து பணம் அனுப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டெபாசிட் வந்து சும்மா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று சும்மா பண்ணி பாருங்கள். ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா சும்மா போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கே வந்துருச்சா அப்படின்னு சும்மா ஒரு செக்கிங்காண்டி வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்கௌண்ட் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் அக்கௌண்ட் டைப்பு, கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, ஃபோன் நம்பரு எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? பேடிஎம் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே இடத்துல கிடச்சிரும். இதில் வந்து வெர்ச்சுவல் கார்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்ச்சுவல் கார்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் குயிக் ஒரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எதுனாலும் ஃபோன்பேயில் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஜியோ பேமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்ட் ஆகிக்கிறோம். உங்கள்கிட்ட ஜியோ பேமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. டெபிட் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். டெபிட் கார்டை செலக்ட் பண்ணி டெபிட் கார்டு டீட்டெயில்ஸு நம்ம ஆப்புக்குள்ளே இருக்கும், ஜியோ ஆப்பில். அதில் போய் நம்ம அந்த 6 digit நம்பரை என்ட்ரு பண்ணி பாஸ்கோட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபோன்பேயில் உங்களோட ஜியோ பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு ஆட் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. பேமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இனி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.